Free computer courses like MS Office, Tally Prime, BCC, DOA, DMO, DCA, DEO, DTP, HDC and PGDCA computer courses IT related programming, C program, C++, Java, Python, full stack courses non-coding related graphic designing, web designing, digital marketing, UI UX designs, audio video editing and animation courses ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறோம். இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமும் அண்ட் இதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி வாங்கணுன்ற டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கு தனி லிங்காக கொடுத்துருக்கேன். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரைட் கோர்ஸஸை சூஸ் பண்ணுங்கள். ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் மது ஃப்ரம் MADTEC ஸ்கில் டெவலப்மெண்ட். ISO 9001-2015 சர்டிஃபைட் இன்ஸ்டியூஷன் வித் ரிஜிஸ்டர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த சர்டிஃபிகேஷன்ஸை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண முடியும். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்க்கு வேலிடான சர்டிஃபிகேட்டாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பேஜ்மேக்கர் உடைய செகண்ட் கிளாஸஸ் ப்ரீவியஸ் கிளாஸில் அதனுடைய இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்தோம். இந்த கிளாஸஸில் பேஜ்மேக்கரை எப்படி உங்கள் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறது, பேஜ்மேக்கரில் 7.0 அண்ட் 7.1 அப்படின்ற சாஃப்ட்வேர் இருக்குது. இதை நீங்கள் அஃபிஷியலாகவும் டவுன்லோட் பண்ணலாம், ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் லிங்க்கை கேளுங்க, லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன், அது மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட வின்ட்ரார் இல்லைன்னா ஃபைல் ஷோ பண்ணுற மெத்தட்ஸு ஜிப் ஃபைலாக ஷோ பண்ணும். ஸோ ரெண்டுத்தில் எப்படி இருந்தாலும் ஓகே தான். அந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் கொடுத்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் இயர் அப்படின்னு சொல்லுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஃபோல்டராக கொடுத்துரும். இந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி இதில் செட்டப் அப்படின்ற ஆப்ஷன்ஸை டபுள் கிளிக் கொடுங்க. டபுள் கிளிக் கொடுத்தோடனே செட்டப் இன்ஸ்டாலேஷனுக்கான ப்ராசஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு இதில் சூஸ் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட்டு. இதில் யூஎஸ் இங்கிலீஷே இருக்கட்டும் ஆர் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ், ரெண்டுத்தில் எதனா சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுவும் இதில் யூஎஸ் இங்கிலீஷே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு டைப்பிக்கலாக கம்பேக்டாக கஸ்டமாக அப்படின்னு கேட்கும். டெஸ்டினேஷன் ஃபோல்டர் சிலே இருக்கட்டும். ஜஸ்ட் இதுலேயும் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ உங்களுடைய நேமை நீங்கள் இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ அண்ட் இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டு நேமு, கம்பெனி நேமு, சீரியல் நம்பர். இந்த சீரியல் நம்பர் மட்டும் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா ஒரு ஃபோல்டர், இந்த ஃபோல்டர்லேயே சீரியல் அப்படின்ற ஒரு நோட் இருக்கும், நோட் பேட். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் கொடுங்க. ஆனால் பேஸ்ட் ஆகிறது ஒன்று ஒன்றா தான் பேஸ்ட் ஆகுது. இந்த சீரியல் நம்பர் மட்டும் அந்த சாஃப்ட்வேரில் பேஸ்ட் மட்டும் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது போய்டும். இதில் எஸ் மட்டும் கிளிக் பண்ணி இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருங்க. சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அகெயின் நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இன்ஸ்டாலேஷனுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க.
ஓகே கொடுத்து நம்ம கரண்ட்டாக ஓப்பனில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணிடலாம். சரி, ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர்ஸை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் டெஸ்க்டாப்பில் பேஜ் மேக்கர் இருக்கா பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் பட்டன், விண்டோ பட்டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சர்ச் ஏரியாவில் பேஜ் மேக்கர் அப்படின்ட்டு டைப் பண்ணாலே போதும். பேஜ் மேக்கருடைய சாஃப்ட்வேரை இந்த லிஸ்ட்லேயே ஷோ பண்ணும். ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணு. இதை கிளிக் பண்ணனே ஓப்பன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். யா, உடனே வந்துடுச்சு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்தவொடனே என்னென்னலாம் ஷோ பண்ணுது. ஒன்ஸ் இதெல்லாம் ஷோ பண்ணால் இதெல்லாம் பேனல் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்ஃபேஸஸ், பேஜ் மேக்கருடைய இன்டர்ஃபேஸஸ் ஸ்டார்டிங் இன்ஸ்டாலேஷன் பண்ணோன்னே நமக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இது ஒரு பேனல், இதுவும் ஒரு பேனல், இதுவும் ஒரு பேனல், இது எல்லாமே பேனல் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு பேனலுக்கும் ஒரு ஒரு அட்ரஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இன்டர்ஃபேஸஸில் டாப்பில் பார்க்கலாம். டாப்பை பொறுத்த வரைக்கும் டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைட்டில் பார் ஏரியாலே மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் ஆப்ஷன். க்ளோஸ் கொடுத்தா பேஜ் மேக்கரே க்ளோஸ் ஆகிடும். இந்த ரீஸ்டோர் பட்டன் ஆர் மேக்ஸிமைஸ் பட்டன்னு சொல்லுவாங்க. சைஸை டெஸ்க்டாப்பில் இருந்து ஸ்மாலாக ஆக்கிறதுக்கும், டெஸ்க்டாப் ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோன்னா மேக்ஸிமைஸ் ஆகும். மினிமைஸ் அப்படின்னா நான் டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கணும் அப்படின்னும்போது மினிமைஸ் பட்டனை கொடுத்தீங்கன்னா மினிமைஸ் ஆகிடும். அகைன் அதை நம்ம ரீஸ்டோர் பண்ணணும். ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு டாஸ்க் பாரில் பாட்டமில் இருக்குல்ல, அதுதான் டாஸ்க் பார். அந்த டாஸ்க் பாரில் பேஜ் மேக்கருடைய ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீஸ்டோர் ஆகிடும். ரீஸ்டோர் ஆனதுக்கப்புறமா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, ஃபஸ்ட்டு இதில் மெனூஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. டைட்டில் பாருக்கு அடுத்து இருக்கிறது வந்து மெனு பார். அந்த மெனு பாரில் ஃபைல், எடிட், லேஅவுட், டைப், எலமெண்ட், யூட்டிலிட்டிஸ், வியூ அண்ட் விண்டோ இருக்குது. ஸோ அதுக்கு கீழவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக எப்பயுமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டூல். அடுத்தது டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டூல் பாக்ஸ்குள்ளே தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸஸ் இருக்குது. இவ்வளோ தான் டூல்ஸே இருக்குது. அடுத்தது டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதை செலக்ட் பண்ணி நம்ம எடிட் மட்டும் பண்ணலாம். இருக்கிற டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு பேனலையும் ஷோ பண்ணும். கலர் அப்படின்ற பேனலை ஷோ பண்ணும். அடுத்தது பிக்சர் அப்படின்றது ஒரு பேனலு. அண்ட் தென் கண்ட்ரோல் பேலட்டி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு இங்கே டூல்ஸும் கலர் பேலட்டியும் இம்பார்ட்டண்ட். டூல் இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டூலுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை கண்ட்ரோல்ஸை கொடுக்கக்கூடியது இந்த கண்ட்ரோல் பேலட். ஒருவேளை இந்த பிக்சர் அப்படின்ற பேனல் உங்கள்கிட்ட இருந்தாலும் ஓப்பன் ஆகிருந்தாலும் ஓகே தான், ஓப்பன் ஆகலனாலும் ஓகே தான். இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். சரி, இந்த டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டெம்ப்ளேட் பாக்ஸில் ஜஸ்ட் இங்கே கேட்டகரி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சூஸ் எ டெம்ப்ளேட் பேஸ் ஆன் யுவர் பப்ளிஷர். ஆல்ரெடி இதுக்குள்ளே சில டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. நான் ஏதோ ஒன்றுத்தை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ணி கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். ஆனால் எனக்கு என்ன தேவை, இந்த இடத்துல கேட்டகரியில் ஆட் இருக்குது, ப்ரௌச்சர்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் கார்டு இருக்குது, பிஸ்னஸ் செட் இருக்குது, கார்டு, சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் ஜஸ்ட்டு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த சர்டிஃபிகேட்டில் இங்கே ஷோ பண்ணதில் ஏதாவது ஒன்றுத்தை கிளிக் பண்ணுது. கிளிக் பண்ணி இந்த டெம்ப்ளேட்டுடைய பாக்ஸ்லேயே, டெம்ப்ளேட்டுடைய பேனல்லே க்ரியேட் பப்ளிஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதை கொடுத்து ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை ஃபவுண்ட் பண்ண முடியும். ஸோ இருக்கிறத ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஆயிடுச்சா. இதை ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்டில் நான் எடிட் மட்டும் உள்ளே போய் பண்ண முடியும். பட் நம்ம டெம்ப்ளேட் வைஸ்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல, நம்மளா ஓனாக க்ரியேட் பண்ண போகிறோம். சரி, இது
இப்போ பேஜ் மேக்கரை நான் க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஆனால் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி பேஜ் மேக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டைட்டில் பாரில் க்ளோஸு மேக்ஸிமைஸ் மினிமைஸ் இல்லாமல் கீழவே ஒரு மினிமைஸ் மேக்ஸிமைஸ் க்ளோஸ். இந்த டாக்குமெண்ட்டை மட்டும்தான் அதை என்ன பண்ண போகுது, ரீஸ்டோர் பண்ணுறதோ. இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் ரீஸ்டோர் பண்ணியிருக்கா, இதே டாக்குமெண்ட்டை செட் பண்ணுறது, மினிமைஸ் பண்ணுறது, ஒரு பேஜ் மேக்கருக்குள்ளே எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். அந்த டாக்குமெண்ட் வேண்டாம்னா அந்த டாக்குமெண்ட்டை மட்டுமே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, இந்த இன்டர்ஃபேஸஸில் ஜஸ்ட் டெம்ப்ளேட்னா என்ன, டூல் பாக்ஸ்னா என்ன, கண்ட்ரோல் பேலட்டினா என்ன, கலர் பேனல்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணணும். நம்ம டேரெக்டாக நம்மளால் டூல்ஸை ஒர்க் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பேஜ் மேக்கர் ஆகட்டும், ஃபோட்டோஷாப் ஆகட்டும், இல்லுஸ்ட்ரேட்டர் ஆகட்டும், இன்டிசைன் ஆகட்டும், இந்த சாஃப்ட்வேரில் எல்லாமே நான் என்ன மாதிரியான சைஸஸில் போஸ்டர்ஸ் ரெடி பண்ண போகிறேன், நியூஸ் பேப்பர் என்ன ரெடி பண்ண போகிறேன், இல்லை மேக்சின் என்ன ரெடி பண்ண போகிறேன், இதுக்கெல்லாம் சைஸ் இருக்குது. ஸோ அப்போ அதனுடைய டாக்குமெண்ட்டுடைய சைஸை நம்ம வந்து செட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் சைஸை செட் பண்ணுறதுக்கு ஃபைலில் மெனு பாரில் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஃபைலில் கிளிக் பண்ணணும், நியூ அப்படின்றத கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணாலே டாக்குமெண்ட் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லே அவுட்டை இந்த பாப்அப் பாக்ஸை ஷோ பண்ணும். இந்த பாப்அப் பாக்ஸில் டாக்குமெண்ட் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு பேஜுடைய சைஸ் கேட்குது. பேஜ் சைஸஸை பொறுத்த வரைக்கும் A4, லீகல், லெட்டர், A4, A3, A5 இந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்கும். என்ன சைஸ் வேணுமோ அது வைக்கலாம். இல்லை சைஸஸ் வந்து அன்சைஸஸ், நானாக ஒரு சைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த டைமென்ஷன் ஏரியா இருக்குல்ல, இதில் போய்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய சைஸ் ஃபஸ்ட்டு MM அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல, வித்து ஹைட்டு. ஸோ இதில் வித் எவ்வளோ வேணும், ஹைட் எவ்வளோ வேணுன்றதை சொல்லிடுங்க. இது மில்லிமீட்டரில் தான் கால்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓரியன்டேஷன் அப்படின்றது வெர்டிக்கலாகவும் இல்லை போர்ட்ரைட்டாகவும். நான் ஃபஸ்ட்டு டால், அதாவது வெர்டிக்கலாக நான் பார்த்துக்கிறேன். ஒரு பேஜ் இருக்குன்னா அந்த பேஜுக்கு டபுள் சைடு இருக்கும். நமக்கு டபுள் சைடு பார்க்கணுமா இல்லை ஃபேஸிங் பேஜஸ் மட்டும் பார்க்கணுமா? ஒவ்வொரு பேஜஸ்க்கும் நம்பர் வேணுன்னா ரீஸ்டார்டிங் பேஜஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எத்தனை பேஜஸ் இந்த சைஸில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் பேஜஸ் ஒன்று தான், ஸ்டார்ட் பேஜும் ஒன்று தான். மார்ஜின் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. நம்ம பேப்பர் ஈவன் நம்ம பேப்பரை எடுத்தாலும் ஸ்கேல் போட்டு ஒரு மார்ஜின் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஃபோல்ட் பண்ணிவிடும் ஒரு கார்னரை மட்டும். இந்த டாக்குமெண்ட்லேயும் நம்ம மார்ஜின்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா மார்ஜினுடைய MM வந்து கொடுக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே இங்கே வந்து 20 இருக்குது. பட் நம்ம உள்ளே ஒர்க் பண்ணும்போது ப்ராஜெக்ட் பேஸ்டாக எது எதுக்கு எவ்வளோ MM கொடுக்கணும், எவ்வளோ மார்ஜின்ஸ் வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன் கொடுக்கணும் இந்த இடத்துல? நம்ம இங்கே வந்து A4 அப்படிங்கிறத ஒன்று சூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது ஆயில் ஷீட்டாக இருக்கலாம், இல்லை கலர் ஷீட்டாக இருக்கலாம், வேறு ஏதாவது பிரிண்டிங் ஏரியாவில் கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஒரு 1000 காப்பியோ 2000 காப்பீஸோ அவங்க A4லேயே வச்சுலாம் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. A3 சைஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லை லாங் சைஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர் மாதிரியான சைஸஸ் இருக்கும். இந்த மாதிரி லாங் பேப்பரில் ஒரே ஒரு பேப்பரில் கிட்டத்தட்ட ஒரு 10 பிரிண்ட்டை வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் ஒரே பேப்பரில் கட் பண்ணுறதுக்கான ஒரு கேப்லாம் நமக்கு தேவை. அது இல்லாமல் அந்த பேப்பரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அந்த டிசைன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் மார்ஜின்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். மார்ஜின், கிரிட் லைன், ப்ளீட், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ப்ராஜெக்டாக போகும்போது அதை பார்க்கலாம். பட் இந்த இடத்துல அது எதுக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவுட்புட்டுடைய ரெசல்யூஷன் DPI, டாட் பர் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம க்ரியேட் பண்ணுறது 300 DPIயில் தான் க்ரியேட் பண்ணோம். பிரிண்ட்டு ஒவ்வொரு டாட்டாக தான் கலர்ஸை சூஸ் பண்ணி நமக்கு அக்யூரேட்டாக கலர் கொடுக்க போது அதில் ஒவ்வொரு டாட்டுக்கும் 300 அவுட்புட் ரெசல்யூஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக இந்த DPIலே இருக்கட்டும், இதை சேஞ்ச் பண்ணாதீங்க. இதை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான பேஜஸ் க்ரியேட் ஆகும்.
இதுதான் ஒர்க் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் ஸ்பேசஸில் எப்பயுமே வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார் கீழே ரூலர் அப்படின்ட்டு ஒன்று ஷோ பண்ணும். இந்த ரூலரில் ஹாரிசன்டல் ரூலரும் இருக்குது, வெர்டிக்கல் ரூலரும் இருக்குது. ஸ்கேல் மாதிரி இருக்குல்ல இது. சரி, இதே இடத்துல வேறு என்ன, இந்த ஒர்க் ஸ்பேசஸ் ஓப்பன் பண்ணோடனே பாட்டமில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் லெஃப்ட்டு ரைட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. பேஜ் ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது. நான் பேஜோட ரைட் சைட் பார்க்குறேன் இல்லை லெஃப்ட் சைட் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதை ஷோ பண்ணலாம். ஏன்னா நம்ம டபுள் சைடு வச்சுருக்கலாம், லெஃப்ட்டு ரைட்டு. நான் சிங்கிள் பேஜஸாக மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒன்ன்ற பேஜை கிளிக் பண்ணுங்க, சிங்கிள் பேஜை மட்டும் ஷோ பண்ணும். அடுத்து இந்த பேஜஸை நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும். என்னென்னலாம் பண்ணலாம்? ஜூம் பண்ண முடியும். கண்ட்ரோல் பட்டனையும் ப்ளஸ் பட்டனையும் கொடுக்குறோம் அப்படின்னா ஜூம் இன் ஆகும். கண்ட்ரோல் மைனஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மைனஸ் ஆகும். நான் ஜூம் பண்ணிவிட்டேன், மூவ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். அதாவது டாபிக் எங்கன்னுட்டு இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹாரிசன்டல் ஸ்க்ரோல் பார் இருக்குது. இது மேலே மூவ் பண்ண நம்ம பேஜுடைய ஹெட்டிங்கை கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம இதை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா பேஜை ஃப்ரண்ட்டாவோ இல்லை பாட்டம்லேயோ பாட்டம்லேயோ கொண்டு வரும். இதே ஹாரிசன்டல்லையோ ஒரு பார் இருக்கும். சைஸ் நம்ம ஜூம் பண்ணதுக்கப்புறம் தான் அது ப்ராசஸ் வரும். ஜூம் பண்ணிட்டேன், பாட்டம்லேயும் ஒரு பார் இருக்கும். அப்படி இல்லைன்னா டூல்ஸை பேஸ் பண்ணியும் பண்ணலாம். சரி, இந்த இன்டர்ஃபேஸஸில் ஒர்க் ஸ்பேஸ்னால் என்ன, ஒர்க் ஸ்பேஸஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், டாக்குமெண்ட்டுடைய செட்டப் எப்படி க்ரியேட் பண்ணணும், இன்டர்ஃபேஸஸ் என்னன்றது பார்த்தாச்சு. ஸோ நான் மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் தான், மெனு பாரில் ஃபைலில் போயிட்டு தான் நியூ அப்படின்றத கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாண்டர்ட் டூல் பார்லேயும் ஃபைலுக்கான சிம்பிள் இருக்குது, அதாவது நியூ டாக்குமெண்ட்டுக்கான சிம்பிள் இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலும் டாக்குமெண்ட் செட்டப் ஓப்பன் ஆகும். எஸ்கேப் கொடுத்தீங்கனாலும் ரிவர்ஸ் ஆகிடும். ஷார்ட்கட் கீயாக நீங்கள் பேஜ் மேக்கர் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஷார்ட்கட் கீழே கண்ட்ரோல் என் அப்படின்னு கொடுத்தாலும் டாக்குமெண்ட்டுக்கான செட்டப் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸஸில் இன்டர்ஃபேஸஸ், இந்த டூல் பாக்ஸ், கண்ட்ரோல் பேலட்டி, கலர், டாக்குமெண்ட் செட்டப், சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து டூல்ஸை ரிலேட்டடாக ஒர்க் பண்ணலாம். தேங்க்யூ.